ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதனின் வாழ்வாதாரங்களுக்கு தேவையான அத்தனை நெறிமுறைகளையும் முறைப்பட நமக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் அவர்கள் திருப்புகழை அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு மனுஷனுக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை வேணுமா, நீ வா, உனக்கு அதில் ஒரு பாடல் வச்சிருக்க, அதை நினைச்சு முருகப்பெருமான் கிட்ட சொல்லு, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிருக்கும். வேலை கிடைச்சதா, அடுத்தது என்ன, வீடு மனை வாங்குறது தானே, அதற்கும் ஒரு பாடல் வச்சிருக்கேன். வீடு வாங்கியாச்சு, வேலையும் கிடைச்சாச்சு, அடுத்தது என்ன, திருமணம் தானே, திருமணத்திற்கும் ஒரு பதிகம் அருணகிரிநாதர் சுவாமிகள் அவர்கள் எழுதியிருக்கின்றார். உனக்கு குழந்தை பேரு வேண்டுமா, நீ பெற்ற குழந்தை நோய் நொடி இன்றி வாழ வேண்டுமா, கல்வியிலும் கேள்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமா, அதற்கும் அருணகிரிநாதர் சுவாமிகள் அவர்கள் பாடல் வைத்திருக்கின்றார்கள். எல்லாமே உனக்கு கிடைத்தாகிவிட்டது, செல்வமும் வேண்டுமா, நோய் நொடி இன்றி வாழ வேண்டுமா, 4 பேருக்கு தானம் செய்ய வேண்டுமா, தர்மம் செய்ய வேண்டுமா, ஆக ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், நெறிமுறைகளை ஒதுக்கி வாழ வேண்டும் என்று அத்தனை அற்புதமான விஷயங்களையும் அருணகிரிநாதர் திருப்புகழிலே சொல்லியிருக்கின்றார். இறுதியாக முக்தியும் உனக்கு வேண்டுமா, அதற்கும் முருகப்பெருமான் நினைத்து ஒரு பாடலை ஏற்றி இருக்கின்றார்கள். ஆகையால் நாமும் திருப்புகழை வைத்துக் கொண்டு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றது, என்னென்ன வேண்டுதல் இருக்கின்றதோ அவை அத்தனையும் நிறைவேறுவதற்கு முருகப்பெருமானை நினைத்து ஒவ்வொரு நாளும் திருப்புகழை பாடி வந்தால் நம் எண்ணங்கள் நிச்சயமாக கைகூடும். ஓம் சரவணபவ.